அத்தியாயம் 26 ஜமுக்காவின் இறுதி, இரத்தம் சிந்தாத மரணம். செங்கிஸ்கான் உலகையே வென்று கொண்டிருந்தாலும், அவரது மனதின் ஒரு மூலையில் தனது பழைய நண்பன் மற்றும் எதிரியான ஜமுக்காவைப் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருந்தது. ஜமுக்கா தனது படைகளை இழந்து, கூட்டாளிகளால் கைவிடப்பட்டு, புல்வெளிகளில் ஒரு அகதியைப் போல அலைந்து கொண்டிருந்தான். விதியின் விளையாட்டு மிகக் கொடூரமானது. ஒரு காலத்தில் செங்கிஸ்கானுக்குச் சோறிட்ட அதே புல்வெளி இன்று ஜமுக்காவை பட்டினி போட்டது. இறுதியில் ஜமுக்காவின் சொந்த வீரர்கள் இருவர் செங்கிஸ்கானின் அருளைப் பெறுவதற்காக ஜமுக்காவைக் கட்டி இழுத்து வந்து செங்கிஸ்கானிடம் ஒப்படைத்தனர். துரோகத்தை எக்காலத்திலும் வெறுக்கும் செங்கிஸ்கான் அந்த இரு வீரர்களையும் ஜமுக்காவின் கண்ணெதிரிலேயே கொல்ல உத்தரவிட்டான். தங்களின் தலைவனுக்கே துரோகம் செய்தவர்கள் எனக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்கள் என்று செங்கிஸ்கான் கேட்டான். செங்கிஸ்கானும் ஜமுக்காவும் இப்போது நேருக்கு நேர் சந்தித்தனர். அவர்களுக்குள் இருந்த அந்த பழைய நட்பு ஒரு கணப்பொழுதில் மின்னியது. செங்கிஸ்கான் தனது நண்பனுக்கு ஒரு வாய்ப்பளித்தார். ஜமுக்கா, பழையவைகளை மறந்துவிடுவோம். நாம் மீண்டும் ஆண்டாக்களாக இருப்போம். என் பேரரசின் ஒரு மாபெரும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள். இது ஒரு அரசன் தனது வெற்றிக்கு தந்த அங்கையல்ல, ஒரு நண்பன் தனது ஆத்ம நண்பனுக்கு தந்த அரவணைப்பு. ஆனால் ஜமுக்கா ஒரு தன்மானமுள்ள வீரன். அவன் செங்கிஸ்கானின் கருணையை ஏற்க மறுத்தான். ஆண்டா, ஒரு வானத்தில் 2 சூரியன்கள் இருக்க முடியாது. நீ இப்போது ஒரு பேரரசன், நான் ஒரு தோற்கடிக்கப்பட்டவன். நாம் மீண்டும் இணைந்தால் அது நம் இருவருக்கும் ஒரு பலவீனமாகவே முடியும். எனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே உதவி, என்னை நிம்மதியாக சாகவிடுவதுதான் என்று ஜமுக்கா துணிச்சலுடன் கூறினான். மங்கோலிய மரபுப்படி ஒரு கௌரவமான வீரனை அவரது இரத்தம் சிந்தாமல் கொல்ல வேண்டும். அதுதான் அந்த வீரனுக்குச் செய்யும் இறுதி மரியாதை. ஜமுக்கா அத்தகைய ஒரு மரணத்தைத்தான் வேண்டினான். என்னை கொல்லுங்கள், ஆனால் என் இரத்தம் இந்த மண்ணில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா நிம்மதியாக இருக்கும் என்றான். செங்கிஸ்கான் தனது கண்களில் வழிந்த கண்ணீரை மறைத்துக் கொண்டு தனது வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்தான். ஜமுக்கா ஒரு போர்வையில் சுற்றப்பட்டு, அவரது முதுகுத் தண்டுவடம் உடைக்கப்பட்டு இரத்தம் சிந்தாமல் கொல்லப்பட்டான். மங்கோலிய வரலாற்றில் ஒரு மாபெரும் அத்தியாயம் அங்கே முடிந்தது. செங்கிஸ்கான் தனது நண்பனின் உடலை புல்வெளியின் ஒரு கௌரவமான இடத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிட்டான். அவன் ஜமுக்காவை வெறுக்கவில்லை, காலத்தின் கட்டாயமே அவர்களை எதிரிகளாக்கியது என்பதை அவன் நன்றாக உணர்ந்தான். ஜமுக்காவின் மரணத்திற்குப் பிறகு மங்கோலியாவில் செங்கிஸ்கானுக்கு ஈடான எதிரி எவரும் இல்லை. அவன் இப்போது மங்கோலியாவின் ஒரே கான். இரத்தச் சகோதரனுக்கு இடையே நடந்த அந்த நீண்ட காலப் போர் முடிவுக்கு வந்தது. செங்கிஸ்கான் தனது கூடாரத்திற்கு திரும்பிய போது அவரது வெற்றி அவனுக்கு ஒரு பாரமாக தோன்றியது. இனி யாரை நம்புவது என்ற கேள்வி அவரது மனதில் நிழலாடியது. ஆனால் அவரது இலக்கு இன்னும் தொலைவில் இருந்தது. உலகை வென்றவனுக்கு அமைதி என்பது எட்டாக்கனி.